அந்த ஆள் வீட்டில் தான் இருக்கேன். தெரியல, வீடை பூட்டி எங்கேயோ போயிருக்கான். ஸோ வந்துட்டான். முடிச்சிடறேன், நீ முடிச்சிடறேன். யோ யோ பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைன்னு சொல்லுவாங்கயா. அப்படி பூ மாதிரி வளர்த்து உன் கையில் கொடுத்தா குரங்கு மாதிரி பிச்சு போட்டு விளையாடுறியா நீ? எங்கள் அக்காவுக்கு சின்ன வயசுலேயே அத்லட் ஆகணும்னு ஆசையா. வாலிபால் விளையாடினா கை ஒஞ்சிரும், ஃபுட்பால் விளையாடினா கால் ஒஞ்சிரும், கிரிக்கெட் விளையாடினா கருத்துருவான்னு எங்கள் அப்பா வெளியே அனுப்பாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துருந்தான். அவளுக்கு துணையாக என்னையும் அத்லட் ஆக விடாமல் செஸ்ஸு கேரம் போர்டு தாயப்பாசு விளையாட வச்சு. அப்படி பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு நல்லா பண்ணுறியா நீ? நல்லா பண்ணுறேன் நீ. நான் என்ன நடந்தது நானும். யோ மூடியா வாய. ஃபஸ்ட்டு நடந்தது. ரெண்டாவது நீ அடிச்ச அடியில் காது கீழே உன் கட்டை வரல அப்படியே தேக்க மாதிரி தேய்ச்சி போயிருக்கான். உன் ஃபோனை வேணா கூட எத்தனை போய் காதில் வைக்கிறான், ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிடும். பார்த்து வளர்ந்த பொண்ணுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு யோ கைட்டியா இருக்க மாட்டேன். காத்து கீழே வேகன்னு அம்மா சொல்லிச்சு. ஆமா, உனக்கு காதைய காணும். முச்சு விட்டு தாங்க வந்து உட்காந்து இருக்காள அவ. சாப்பாடு ஏதாவது முழுங்க முடியுமா? வாயெல்லாம் திறக்க முடியுமா? மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி